நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு விடயம்தான், மகனே மகளே, என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி, அப்பொழுது நான் உன்னை உயர்த்துவேன். எங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு நாங்க சொல்லுவோம். ஆபிரகாமை எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? யாராவது சொல்லுங்க பாப்போம். எந்த அளவு ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்? கடற்கரை மணலத்தனையே போல ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை எண்ண முடியாது, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அதெல்லாம் வந்தது இந்த காரியத்துக்கு பிறகுதான். நீ நம்மளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள், நம்ம சொல்லுவோம் ஒன் த வே, அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய ஒரு சில மிஸ்ஸிங்னால அது அப்படியே அவர் கையிலே இருக்கு. எனக்கு அன்பானவர்களை, இந்த பிரதருக்கு கடவுள் வச்ச அந்த ஆசீர்வாதம் இவருக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு இவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக மாற வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நீங்க யோசிச்சு பாருங்க. காலையில ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அங்க இருந்து பைபிளை தூக்கிட்டு இங்க போறாங்க, இங்க இருந்து அங்க போறாங்க. நாலா திசையில இருந்தும் ஜனங்கள் காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு எல்லா இடங்களுக்கும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கர்த்தருடைய நாளை அனுஷ்டிக்கணும், அவருடைய சமூகத்துக்கு போகணும், குடும்பமா அவரை போயிட்டு ஆராதிக்கணும் தெரிந்திருந்தும் அநேகர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வீட்டுல இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 29, 30, 31 சொல்லப்பட்டிருக்கு, அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். தாம் அதாவது ஒரு நாளைக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் விசாரிப்பார். அறியாமை உள்ள காலங்கள், ஒரு காலங்கள் உங்களுக்கு எனக்கு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சர்ச்சுக்கு போகணுமா? ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படலை. ஏன் வெள்ளிக்கிழமை போனா என்ன? இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் தெரியாதவர்களாக நாங்கள் ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தருடைய நாளை அவருடைய சமூகத்துல போயிட்டு செலவழிக்கணும் அப்படின்னு. ஆனா அதை தெரிந்தும் அதை கணக்கெடுக்காமல் இருக்கிறவர்கள் தான் அறியாமை உள்ள காலங்களை ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனா இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றது, தெரிந்து அந்த நாளை கர்த்தருக்கென்று கொடுக்காமல் அவர்களுடைய இஷ்டத்துக்கு அந்த நாளை செலவழிக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு கேட்டா, பூலோகத்தை ஒரு நாளை நியாயம் தீர்ப்பார். வேற எந்த பிழையும் செஞ்சவங்களுக்கு இல்லை, அது வேற விதத்திலையும் பல காரியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பார்த்தா, நம்ம தெரிஞ்ச காரியத்தை தெரியாதவர்களை போல இருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பின உடனே, இல்லாவிட்டால் சனிக்கிழமை நைட்டு நமக்கு தெரியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகணும். கொழும்புல நீங்க போங்க, ஒரு சில இடங்கள்ல மெயின் ஸ்ட்ரீட் அங்கிட்டுலாம் ஒரு சில இடங்கள்ல பார்த்தா நீ கடையெல்லாம் மூடி இருக்கும். ஏன் கடையெல்லாம் மூடி இருக்கு? ஏன் கடையெல்லாம் மூடி இருக்கு? ஓய்வு நாள். வேற அரபு நாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாப்பு சட்டம் எல்லாம் மூடி இருக்கும். அரபு நாடுகள்ல இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்க ஓய்வு நாள் ஆசாரிக்கிறாங்க, வேற எதுவும் வேலைகளுக்கு போக மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டா, அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து ப்ரோக்ராம் ஒன்று போட்டு நுவரலையா போயிடுறது. நுவரலையா போயிட்டு வாரது எப்ப? திங்கக்கிழமை வாருது. அங்க நினைச்சுக்கிறத அங்க போனா நம்மளை யார் பாக்குறது? அங்க போனாலும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆண்டவருடைய காரியங்கள்ல அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம, தாமதமும் சொல்லாம, லேட் பண்ணாம அப்படியே உங்களை அர்ப்பணிக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் உண்மையான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீக்கருவிமக்கியானே குமாக்த, வாட் இஸ் த ஒபீடியன்ஸ்? அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற விஷயத்துக்கு எந்த விதமான கேள்விகளும் கேட்காமல் அப்படியே எங்களை அர்ப்பணிப்பதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீ வாசித்து பாருங்க.
முதலாவது நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது யாருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஆகையால் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் சொல்லுங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம ஆளுங்க இது தலகளா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது தேவன் உங்களை விட்டு ஓடி போவார். நீ நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கடவுள் உள்ளுக்கு இருக்கிறாராங்கிற கேள்விக்குறிதான். அவங்க பேசுற பேச்சு, சிந்திக்கிற சிந்தனை, நடக்கிற நடத்த, அவங்க வாழ்ற சூழ்நிலை, வாழ்ற விதம் எல்லாம் பார்த்தா கடவுள் அவங்களுக்குள்ளாக இருக்கிறாரான்னு ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குள்ளவர். ஒழுங்கீனமும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கிரியை செய்ய மாட்டார். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்ம போகிற வர இடங்கள்ல, நம்ம தொழில் செய்கிற இடங்கள்ல, எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ஆவியானவர் நம்மளை ஒரு நாள் ஒழுங்கீனமா கிரியை செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாள் நம்ம ஷூவை கொண்டு பெட்டு மேல வைக்க மாட்டோம். அப்பமா ஏன் வைக்க மாட்டோம்? அது வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆவியானவர் எல்லா விஷயத்திலையும் நமக்கு என்ன செய்வார்னு கேட்டா ஒழுங்காதான் நம்மளை நடத்துவார். ஆனா இந்த வசனத்தின்படி தலகிலா ஒரு கிறிஸ்தவன் இருந்தானா, ஆகையால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு தலகிலா நம்ம இந்த வார்த்தையில் இருந்தோம்னா நம்மளை ஆளுகை செய்யறது வேற ஒரு ஆளா தான் இருப்பார். ஆனா